இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது என்று ரஜினிகாந்த் கூறியிருக்காருங்க. சென்னை விமான நிலையத்துல நிருபர்களிடம் ரஜினி அவர்கள் கூறியதாவது, நடிகர்கள் பின்னால் செல்லும் இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும் அப்படின்னும், அவர்களுக்கு ஏதாவது அடிபட்டால் அவர்களுக்கு தானே காயமாகும், படிக்கிற வயதில் படிக்காமல் இருந்தால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இளைஞர்கள் படிப்பதில் மட்டும் தீவிர சிந்தனை எல்லாம் இருக்க வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. முதலில் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னும், இந்த டைமில் இளைஞர்களுக்கு முதலில் சொல்வது, தயவு செய்து குடிப்பழக்கத்திற்கும் கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையாகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதில் அடிமையானால் உங்கள் வாழ்க்கையே கெட்டு போய்விடும் என்றும், அது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் சம்பந்தப்பட்ட தாய் தந்தை மற்றும் குடும்பம் எல்லோருமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அது போன்ற நண்பர்கள் கிடைத்தால் அவர்கள் கிட்ட கூட போகாதீங்க, தூர விலகியே இருங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. நடிகர்கள் பின்னால் இளைஞர்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றத விஜய சொல்றாரோ அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாம் அதிர்ச்சியில இருக்காங்க. ஏனென்றால் விஜய் அவர்களை இன்னும் அரசியல்வாதியா ரஜினி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படிங்கிற சந்தேகம் விஜய் ரசிகர்களிடையே ஏற்பட்டுள்ளது. தேர்தல் நேரம் என்பதால ரஜினியோட இந்த கருத்து ரஜினி ரசிகர்கள் மற்றும் மற்றவர்களை விஜய்க்கு ஓட்டு போடாத சூழ்நிலையை உருவாக்கி விடுமோ அப்படின்னு விஜய் ரசிகர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலமா ரஜினி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்று உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி.